உன்னதரே உயர்ந்தவரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. காண்பவரே என்னை காப்பவரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. வல்லவரே நல்லவரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு எளிமையான பாட்டு உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க பாட வேண்டிய பகுதி ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவ்வளவுதான். இன்னொன்னு ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரக்கமுள்ள தெய்வமே ஆராதனை, இரக்கத்தின் தெய்வமே ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாட வேண்டியது ஆராதனை, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். மற்றது நான் இடையில பாடுவேன். நம்ம கரங்களை தட்டி சந்தோஷமா அவரை உற்சாகமா துதிச்சு ஆராதிச்சு நம்ம பாட போறோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதனை, இரக்கத்தின் தெய்வமே ஆராதனை. இரக்கமுள்ள தெய்வமே ஆராதனை, இரக்கத்தின் தெய்வமே ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வைத்திருந்து ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நீரை காண்பவரே ஆராதனை, கரங்களில் பொறித்தவரே ஆராதனை. நீரை காண்பவரே ஆராதனை, கரங்களில் பொறித்தவரே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை தருபவரே ஆராதனை, விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதனை. விடுதலை தருபவரே ஆராதனை, விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதனை.
ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya உச்சகமா ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya என்னோடு இருப்பவரே எனக்காக இருப்பவரே என்னோடு இருப்பவரே எனக்காக இருப்பவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya வைத்திருந்து ஹalleluya ஆமென் ஹalleluya வல்லமையான தெய்வம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya சமாதானம் தருபவரே சங்கடங்கள் தீர்ப்பவரே உற்சாகமா சமாதானம் தருபவரே சங்கடங்கள் தீர்ப்பவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya அடைக்கலம் தருபவரே அதிசயம் செய்பவரே அடைக்கலம் தருபவரே அதிசயம் செய்பவரே உற்சாகமா கரங்களை ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆசீரின் தெய்வமே அபிஷேகம் தருபவரே ஆசீரின் தெய்வமே அபிஷேகம் தருபவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya துறந்து வந்தவரே சிலுவதனை ஏற்றவரே துறந்து வந்தவரே சிலுவைதனை ஏற்றவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya சாபங்கள் தீர்ப்பவரே சர்ப்பத்தை மிதித்தவரே சாபத்தை தீர்த்தவரே சர்ப்பத்தை மிதித்தவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya விண்ணப்பத்தை கேட்பவரே வெளிப்படுத்தி காட்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே வெளிப்படுத்தி காப்பவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya விண்ணகாத தெய்வமே வெறுக்காத தெய்வமே கண்கள் மூடி தெய்வமே வெறுக்காத தெய்வமே ஹalleluya ஆமென் ஹalleluya
ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya சாவினை வென்றவரே ஆராதனை சாபங்கள் தீர்ப்பவரே ஆராதனை சாவினை வென்றவரே ஆராதனை சாபங்கள் தீர்த்தவரே ஆராதனை ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஒப்புக்கொடுத்து ஹalleluya ஆமென் ஹalleluya 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 நல்லவராம் தெய்வமே ஆராதனை நல்லவராம் இயேசுவே ஆராதனை நல்லவராம் தெய்வமே ஆராதனை நல்லவராம் இயேசுவே ஆராதனை ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya உயிரோடு வந்தவரே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிரோடு வந்தவரே ஆராதனை உன்னதமாய் எழுப்புவரே ஆராதனை ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya கரங்கள் உற்சாகப்படுத்தி ஹalleluya ஆமென் ஹalleluya ஒவ்வொருவரை தனக்குற உயர்ந்த தெய்வமாய் நீர் வைக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீரை விளங்கப்படுகிற தெய்வமாய் காணப்படுகிற தெய்வமாய் ஆசீர்வதிக்கிறவர்கள் நீர் இருக்கிறேன். உணர்ந்திருக்கிறேன். ஓடி வந்திருக்கிறேன். குடும்பத்தின் கனவுகளை, கண்ணீரை, இழப்புகளை, கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, சோர்வுகளை, ஏமாற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். மகிமையான ஆசீர்வாதம். எனக்கு துணையாய் துணை உள்ளதை ஆசீர்வதிக்கப்படும். வல்லமையை எடுத்து பயன்படுத்தப்படும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. உச்சி வலையில் உள்ளவர்கள் இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், எல்லா கரத்திலும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். அனைத்து அற்புதமான பரிந்துரை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நிறைந்து ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. இயேசுவே, 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 இயேசுவே. நீ உன்னத கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் வல்லமையை ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவரையும் நிரம்பி கொண்டிருக்கிறாய். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாய். அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறாய். உணவுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இறைவனை ஆசீர்வதிக்கிறாய். எப்படி இப்படி வாழ்வதற்குரிய வழிவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி ஆசீர்வதிப்பதற்காய் கண்ணீரை காண்பவரே கரங்களில் பொறித்தவரே ஆராதனை ஜெபம் கேட்கும் தெய்வமே ஆராதனை ஜெயம் தரும் நாதனே ஆராதனை வெற்றிகளை தருபவரே ஆராதனை மாற்றத்தை தருபவரே ஆராதனை இதோ எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று கலங்கி தவித்த போது கண்மலையிலிருந்து உனக்கு நானே உதவுவேன்னு சொன்ன ஆண்டவர் உயிரோடு எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய உன்னத பிரசன்னத்துல மாதத்தினுடைய முதல் சனி ஒப்புக்கொண்டு போமா. ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுங்க. உங்களை, உங்க கணவர், உங்க மனைவியை, உங்க தாய் தகப்பனை, உங்க வாலிப பிள்ளைகளை, உங்க குழந்தைகளை, பேரன் பேத்திகளை, தாத்தா பாட்டிகளை மௌனமா ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இதோ இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளை வழி நடத்தட்டும். திருப்பாடல் 91 14 15 16 என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா தாங்கி தப்புவித்து நீடி ஆயுளை
நிறைவாய் கொடுக்கிற தெய்வமாய் நாம் இருக்கிறோம்னு சொல்ற ஆண்டவர். திருப்பாடல் 24 உன் மனம் விரும்புகிறதை அவர்கள் தந்தருள்வாராக, உன் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும். யோவான் நற்செய்தி 16:20 உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும்னு சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, என் கண்ணீரை, என் கலக்கங்களை, என் கவலைகளை, என் நோய்களை, என் வேதனைகளை, என் போராட்டங்களை, என் அவமானங்களை, என் தோல்விகளை, என் பிரச்சனைகளை, என் குழப்பங்களை, என் சோர்வுகளை, என் தளர்வுகளை இதோ இந்த கல்வாரி பீடத்தை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். யோசேப்பை போல நீர் என்னை உயர்த்துவேன். என் வழியாக திரளான மக்கள் நன்மையை பெரும் பொருட்டு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் உணர்ந்திருக்கிறேன். இனி பயப்பட போவதில்லை. நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க, நீங்க எனக்கு தூணா இருக்கீங்க, நீங்க என்ன பலப்படுத்துவீங்க, நீங்க என்ன உயர்த்துவீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க. இதோ ஆபிரகாமுக்கு சொன்னது போல என்னையும் ஆசீர்வாய் விளக்கப்போம். 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தார். இதோ நம்பிக்கையின் தந்தையை உயர்த்தப்பட்டார். ஆண்டவரே, எங்க நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கப்பா. அன்னைய போல இதோ அடிமை, எனக்கு புரியல, எனக்கு விளங்கல, ஆனாலும் நான் சொல்றேன், ஆனாலும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைய போல நான் வாழ போகிறேன். அன்னை சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் சொல்வதை செய்யுங்கள், நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, என்னை கரம் பிடியும், ஆண்டவரே என்னை கண்மணி போல வழி நடத்தும் சொல்லி பக்தியோடு மௌனமாய் ஒப்பு கொடுப்போம். உழைமால் பிடியிட்டு கண்களை மூடி அவரையே விட்டு நோக்குவோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. பாடுவோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. என் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. வெறுமையை அருமையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். உணர்ந்து என் வெறுமைகளை, தளர்வுகளை, குழப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. ஆண்டவரே, என் தோல்விகளால் துவண்டு போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், உடைந்து போயிருக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் புது படைப்பாய் எடுத்து என்னை பயன்படுத்தும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டில் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை நிறைவா கொடுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிறோம், பல சமயங்கள் உடல் வாதைகளினால், வேதைகளினால் தளர்ந்து போயிருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம். எனக்கு மாத்திரம் ஏன் என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறோம். பதோனாவை போல இதோ இந்த வழிகளை, இந்த வேதனைகளை நான் சேமித்து வைத்துக் கொள்கிறேன். பரலோகத்தில் ஆண்டவரை பார்க்கும்போது என் பரிசாக, என் காணிக்கையாக நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் ஞானத்தோடு சேகரிக்க ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. பிள்ளைகள், பேர பிள்ளைகள், விசேஷமாய் அரசு பொது தேர்வை சந்திக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த புதிய ஆண்டில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீதம் இருக்கக்கூடிய இந்த சொற்பமான நாட்கள் இவர்கள் சிறப்பாய் பயன்படுத்தி தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு வருவதற்குரிய அருளை ஆசீர்வதித்தாரும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. குடும்பங்கள்ல புரிதல் இல்லை, சமாதானம் இல்லை, சங்கடத்தோடு ஒருவரை சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருக்குடும்பம் போல சமாதானத்தின் விளைநிலங்களாக, ஆசிரியின் விளைநிலங்களாக ஒருவரை பொறுத்து விட்டு கொடுத்து ஏற்று அன்பு செய்கிற உள்ளத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. கணவனை புரிந்து கொள்ளவும், மனைவி குறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா?
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. இன்னைக்கு கூட சோர்ந்து போய் உடைந்து போய் குழப்பத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீ திரும்பி போய் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கலக்கத்தோட குழப்பத்தோட தான் இருக்கிறேன். ஆண்டவரே, என் அச்சங்களை, பயங்களை, கலக்கங்களை, குழப்பங்களை உன் கல்வாரி பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதி, நீர் மாற்றும், நீர் பலப்படுத்தும். எனக்குன்னு குறிச்சதை வாக்களிக்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. வாலிப பிள்ளைகளை விசேஷமா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய ஆண்டுல சபீரியாளர் புத்தகம் 12:1 சொல்லுகிறது போல, உன்னை படைத்தவரை உன் வாலிப பருவத்தில் நினைக்க மறவாதே என்ற வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவரே, இதோ எம் பங்குகளிலும் பதோனாக்கள் எழுப்பப்பட வேண்டும், எம் பங்குகளிலும் ஆக்னஸ்கள் எழுப்பப்பட வேண்டும், எம் பங்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிரியமாய் வாழ்ந்து புனித குழந்தை திரேசாவை போல எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி என் வாலிப பிள்ளைகளை உம் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் இயேசுவே. அப்படி ஆசீர்வதிக்கிற சில மாண்பியர் கீதம் பாடி இறை அருளை ஆசீர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிறனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இதுவே தன்னகத்தை கொண்ட அப்பம், இதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை ஆசீர்வதித்தால்
ஒழிய உம்மை விடமாட்டே இயேசுவே. யாக்கோபின் வாஞ்சையோட கேட்போம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் இயேசுவே. 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 இந்த உயிருள்ள ஆண்டவர் என்று உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்த வழி நடத்துவாராக. ஆமென்.